ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோஆப்ரேட்டிவ்க்கான மிக முக்கியமான கொஷின்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சில செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதில் கண்டினியூட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரி வாங்க வீவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். பதிவு பட்டையில் பதிப்பித்தலுக்கு தேவையான டேஷ் போன்ற விருப்பங்கள் உள்ளன. நகல் எடுத்தல், ஒட்டுதல், வெட்டுதல், செயல் தவிர், மீண்டும் செய் அனைத்தும். கணினி மயமாக்கலில் பேரிட்டர் மீட்பு திட்டத்தின் படிநிலைகள் எவை? விழிப்புணர்வு, தயாரிப்பு, சோதனை மற்றும் மீட்பு அனைத்தும். IMPS பற்றிய தவறானது எது? வன்பொருள் ரசீது வழங்குதல். பின்வருவனவற்றுள் இணைய குற்றங்களின் வகையை சேராதது. பாதுகாப்பிற்காக ஆன்டிவைரஸ் நிறுவுதல். பொறுத்துக. பதில் 4, 3, 2, 1. தனிநபர் கணினி, லேப்டாப் ஆகியவற்றில் பயன்படுத்தப்படும் பிரபலமான இயக்க அமைப்பை தேர்ந்தெடு. பதில் முதலாவது, இரண்டாவது மற்றும் மூன்றாவது மட்டும். மற்ற சில்லுகளை உருவாக்க பயன்படும் சில்லு என்பது முதன்மை சில்லு, ஸ்லைடு சில்லு, முதன்மை பக்கம் இவை அனைத்தும். பணத்தை வெளியிட்ட முதல் மைய வங்கி எது? இங்கிலாந்து வங்கி. நிதி ஆயோக் என்பது அமைக்கப்பட்டது ஜனவரி 1 2015 இந்தியாவில் 14 வங்கிகள் எப்போது நாட்டுடைமை ஆக்கப்பட்டது? 1969. இந்திய செலாவணி மேலாண்மை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? 1999. பொறுத்துக. இதுக்கான பதில் 2, 1, 4, 3. பணம் எதை செய்கிறதோ அதான் பணம் என கூறியவர் யார்? வாக்கர். பொறுத்துக. பதில் 2, 1, 4, 3. பொருந்தா ஒன்றை கண்டறிக. காகிதம். இந்திய ரிசர்வ் வங்கி பற்றிய கூற்றுகளில் சரியற்றதை தேர்க. 1939 தலைமையிடம் கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது. கூட்டுறவு இயக்கம் முதலில் தோன்றிய இடம் இங்கிலாந்து. கூட்டுறவு சங்கத்தின் முதன்மை பிரதிநிதி அல்லது மேலாளர் நியமனம் செய்யப்படுவது நிர்வாக இயக்குநர்கள். ஒரு கூட்டுறவு சங்கத்தின் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நிதிநிலை ஆண்டு முடிந்து டேஷுக்குள் கூட்டப்பட வேண்டும். 6 மாதங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூட்டுறவு டேஷ் அட்டவணையில் உள்ளது? 7வது அட்டவணையில். சரி, ஓகே விவர்ஸ், அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைன்னா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லா டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.